என்ன சொல்லுங்கள். என்னோட பெயரா? என்னோட பெயர் கோமதி சகோ. ஒரு காலத்தில் இவ்வளோ மல்லி இலை வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்கின காலங்கள் உண்டுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கு கிடைக்கிது. இதுக்கு மேலே வந்துட்டு தாங்காது போல். அதனால வந்துட்டு இந்த ரேட்டுக்கு பிடுங்கி நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ரோஸ். அப்படியா? ஓகே ஓகே, தேங்க்யூ சகோ. இது கூட வந்து பார்த்திங்கன்னா புதினா இலை போட்டு கொஞ்சமாக சட்னி அரைச்சோன்னா, கலவை சட்னி, அப்புறம் என்ன கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளி சேர்த்து அரைக்கணும். புளி சேர்த்து அரைச்சிட்டோன்னா கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இருக்குப்பா. ஏப்பா அப்படி கேட்குறீங்க? ராஜா ஹாய். மதி ஹாய் ராஜா. இனிய மாலை வணக்கம் ராஜா. வாருங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட்டி எங்கள் ஒர்க்கு ஹெவி போல். இல்லைப்பா, அதெல்லாம் இல்லை. நார்மலாக தான். குட்டி எங்கே அப்படின்னு கேட்டு. குட்டி வந்து வெளில இருக்குது. ஸ்கூல் ரொட்டீன். வந்துட்டாங்க. வந்துட்டு பெரிய மேடம் வந்துட்டு துணி துவைச்சி பழகுறாங்க. சின்ன மேடத்துக்கு வந்து காய்ச்சல், உடம்பு சரியில்லை. வெளியில் சும்மா அப்படியே நடந்துட்டுருக்காங்க, வாக்கிங் நடக்கிறாங்க. சில்ட்ரன். சூர்யா எனக்கு கல்யாணம். சூர்யா எனக்கு பாப்பா இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 வயசு ஆகுது. சின்ன பாப்பாவுக்கு 4 வயசு ஆகுது. இல்லைன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுத்துர்ல. அதில் என்ன இருக்குது? என்னைக்கு இருந்தாலும் வந்துட்டு என்ன சொல்கிறது, பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து தான் ஆகணும். என்ன நான் சொல்கிறது சரிதானே?